பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து யார் யார் ஏடியை தான் மெயின் கைது செய்ய சொல்லியிருக்கிறோம். அவரை கைது செஞ்சு ரிமாண்ட் பண்ண இருக்கிறோம். ஆடியாக வாங்க மாட்டோம். ரிமாண்ட் செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம். ஏடின பேர் அவர் பேர் தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. புதுசாக ஒரு ஏடி போடுறாங்க. நிரந்தரமாக ஒரு ஏடி போட்டாலும் நாங்கள் பேரை சொல்றதுக்கு. எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாரு அவர்? திருவள்ளூருக்காக புதுசாக வேற சோட்லேருந்து மாற்றிருக்கிறாங்களா. நிரந்தரமான ஒரு ஏடி இல்லை இங்கே. கம்ப்ளைண்ட் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எத்தனை ஃபோன் அடிக்கிறது ஒரு ஏடிக்கு? அது ஒரு நிமிஷம் இருங்க. நேற்று எத்தனை மணிக்கு வச்சிங்க ஃபோன் அடிச்சிங்க? நேற்று நைட்ல அடிச்சு தான் இருக்கிறோம். இப்போ என்ன சொல்லி என்ன வைப்பாதீங்க? போலீஸ் கிட்ட ஏடியா அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஏடியா வந்து அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால வெயிட் பண்ணிக்கிறோம். 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷத்துல கையில பண்ண தமிழக பெரிய போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். ஒரு 8:30 மணி இருக்கும். சொல்லுங்க. என் பேர் தௌலத். ஒரு 8:30 மணி இருக்கும். சரியான மழை, புயல், காற்று. கரண்ட்டே ஆஃப் பண்ணலை. கரண்ட் இருந்துச்சு. அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். அந்த வீட்டுக்கு ஆப்போசிட் இருக்கார். அவர் வந்தார். அங்கே அந்த பக்கமாக நடந்து வந்தார். அவருக்கு 2 வீட்டு எத்தடிச்சுது. அவர் வந்து எங்கள் வீட்டை நின்று சொன்னார், இந்தமாரி அங்கே கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னார். நாங்கள் உடனே இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோனே எடுக்கலை. அப்புறம் இந்த ஊர் தலைவரில் ஒருத்தர் அவருக்கு வந்து சொன்னோம். அவர் இதோ வரேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்குள்ளே போகிறவங்களெல்லாம் நாங்கள் தடுத்தோம். யாரும் போகாதீங்க, இந்த பக்கம் போகாதீங்க, சாகடிக்குது. நிறைய பேரை ரிட்டைன் அமிச்சோம். இந்த பையன் எப்படி தான் டக்குன்னு இந்த பக்கமாக போனதில் நாங்கள் கவனிக்காத நேரத்தில் போயிட்டான். இந்த மதரசாவில் கூட 20 பசங்க இருந்துச்சுங்க. நாங்கள் தான் சொன்னோம், யாரையும் வெளியே வர வேணாம், இங்கே ஷாக் அடிக்குது, யாரும் வெளியே வராதிங்கன்னு. அதுக்கப்புறம் யாரும் வெளியே வரல. இந்த பையன் வந்து எப்படி தான் ஸ்லிப்பானு தெரியல, டக்குன்னு ஓடி போயிட்டு. நாங்கள் பார்க்காத நேரத்தில் ஓட்டு உங்கள் கண்ணு முன்னாடி அப்படி இறந்தானா? கண்ணு முன்னாடி அப்படியே ஷாக் அடிச்சு ஓடி அப்படியே விழுந்தவன் அவ்வளோதான். விழுந்தவன் தான். அவனை ஒன்றுமே பண்ண முடியல. அந்த பக்கம் அவங்க அம்மா கத்துறாங்க, இந்த பக்கம் நடுவில் ஃபுல்லாக தண்ணியில் அப்படியே கரண்ட் பாஸ் ஆகுது. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. கிட்ட கூட போக முடியல. அந்த பையன் கிட்ட கூட போக முடியல. அப்படி கரண்ட்டு போனால் வந்து பயமாக இருக்குது, அடிச்சிருமோ. எங்கே கரண்ட் பாஸ் ஆகுதுன்னே தெரில. ஒரு இடத்துல பாஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து இப்போ தண்ணி இல்லைன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், எங்கே கரண்ட் இருக்குதுன்னு தெரியும். அப்போ கூட எவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க. வச்சு கம்பு வச்சு நவுத்துனாங்க, அதை வச்சு நவுத்துனாங்க. அப்போ கூட அவன் நவுத்த முடியல. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி தான் அவனை நவுத்தி தூக்கிட்டு போனான். இப்போ இபிக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு எடுக்கவே இல்லை. அப்புறமா இந்த ஊரில் ஒரு தலைவர் இருக்காரு, அவருக்கு தான் ஃபோன் பண்ணால் அவர் வரமான்னு. ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் இவ்வளோ நடக்குது. இபிலேருந்து ஆள் வந்தாலும் அதை காப்பாற்றிக்கலாம். யாருமே கரண்ட் ஆஃப் பண்ணியிருந்தா கூட காப்பாற்றிடல. கரண்ட் ஆஃப் பண்ணல. அவ்வளோ மழை, அவ்வளோ புயல், அவ்வளோ இடி இருக்குது. அந்த இபி பாக்ஸ் அத்தனை வாட்டி வெடிச்சுது. 3-4 வாட்டி வெடிச்சுது. ஆனால் அப்போ கூட யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நாங்களாம் அந்த வெடிச்சதை பார்த்து தான் நாங்கள் பயந்து நின்றோம். என்ன இப்படி வெடிக்குது இபி பாக்ஸ், டமால். ஒரு புள்ள உயிர். அவங்க அம்மா பக்கத்துலேயே நின்று கத்துறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. தூக்கவும் முடியல. யாரும் இல்லவும் இல்லை. உங்கள் அப்பா கூட இல்லை, வெளியே போயிட்டாங்க. இங்கே ஊருக்கு